ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி. மாதுளை பழத்தில் இப்படி ஒரு ரெசிபியா அப்படின்னு நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. மாதுளை பழம் ரசம் செய்யலாம் வாங்க. மாதுளை பழம் ரசம் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு மாதுளை எடுத்திருக்கேன். மாதுளை பழம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடுறேன். தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். மாதுளம்பழம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். மாதுளை பழம் ரசம் செய்யறதுக்கு மாதுளை சாறு ரெடி ஆயிடுச்சு. துவரம்பருப்பு 50 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிடலாம். துவரம்பருப்புல வாட்டர் ஆட் பண்ணிட்டு வேக வச்சிடுறேன். மாதுளை பழம் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பருப்பு வெந்து வந்துருச்சு. வேக வச்ச பருப்பு தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். பருப்பை இப்போ அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி வச்சிருக்க பருப்பில் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பருப்பு நல்லா தண்ணியாக ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணி இருந்தது, அதுலேயே இதை ஆட் பண்ணிடுறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை பிழிஞ்சு ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காயம். வாங்க இப்போ ரசப்பொடிக்கு ரெடி பண்ணிடலாம். மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், துவரம்பருப்பு 1 ஸ்பூன், 2 காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். நல்ல வாசனையாக ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரசம்ல இதை ஆட் பண்ணிடலாம். இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுறேன். 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மாதுளை பழம் ரசம் செய்யறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஆயில், கடுகு, கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. கறிவேப்பிலை சேர்த்துடுறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரசம் கலவையை ஆட் பண்ணிடலாம். ரசம் ஒரு கொதி வரணும். ரசம் ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாதுளை சாறை ஆட் பண்ணிட்டு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுடுறேன்.
இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, மாதுளைப்பழம் ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.